கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, இந்த மே மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்துல 3ஆம் இடத்து அதிபதியான குருவோட பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். இதனால இந்த நேரத்துல நீங்க தொட்ட எல்லா காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. மனசுல பாத்தீங்கன்னா தைரியம் என்பது பிறக்கும். அதே நேரம் தெளிவு, தன்னம்பிக்கை, புத்துணர்வு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாசத்துல நிச்சயம் இருக்கும். அதோட காதல்ல பாத்தீங்கன்னா பல பேர் இந்த மாசத்துல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட குழந்தை பேருக்கு யாரெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாமே விலகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த மாதத்தில் இருக்கிறது. பிள்ளைகளின் வழியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் காணலாம். அதே நேரம் இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான நேரம் இருக்கிறது. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்க ஏதாவது ஒரு அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்துல அரசு சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலையும் இந்த நேரத்துல நீங்க தைரியமாக இறங்கலாம். பல பேருக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதே நேரம் இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த நேரத்துல புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல தொழில் தொடங்கினீங்கன்னா அதுல நிச்சயம் வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இதோட லாபமும் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் இந்த நேரத்தில் இருக்கிறது. பல பேரு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நல்ல முன்னேற்றத்துடன் பாத்தீங்கன்னா அப்பாடா வாழ்க்கை இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற பெருமூச்சு விடுற அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த மே மாதத்தில் இருக்கிறது. பல பேருக்கு காதல்ல சக்சஸ் ஆகி விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து எந்த கிரகம் உங்களுக்கு இந்த மே மாசத்துல நற்பலன்களை செய்யும் பாத்தீங்கன்னா இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கும் உங்களுக்கு நற்பலன்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல இருந்து உங்களுக்கு நற்பலன்களை செய்கிறார். அதே நேரத்துல இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதாவது ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி ஒரு மறைவு ஸ்தான இடத்துக்கு வர்றதுனால நிச்சயம் ராஜயோகங்களை பாத்தீங்கன்னா செய்வார். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அதாவது இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருக்கிற வேலையிலே ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதோட வேலையில பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக கூட இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடலில் இருந்த வியாதிகள் அனைத்தும் நீங்கியும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல நல்ல முன்னேற்றம், ஒரு தெளிவு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் பிறக்கும். இந்த குருவானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுடைய திருமணமாகவும் இருக்கலாம். இதற்காக சுப கடன்கள் வாங்குவதற்கான நேரம் ஏற்படும். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்கம் குடும்பத்தில் சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கண்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்துல பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி நடக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இந்த ராகு தனஸ்தானத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இருக்கிற தனத்தை பெருக்குவதற்கான வழியையும் தேடுவார். அதே நேரத்துல குருவினுடைய பார்வையும் அங்க விழுவுறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது இந்த மே மாதத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ராகுவானவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது நீங்க பேசுற பேச்சினாலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் என்பது குடும்பத்துல போகும். ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அது பெரிதான அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தை பாதிக்காது. ராகுவானவர் 2ஆம் இடத்துல இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுவுறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனோட இருக்கிறதுனால இந்த புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். இந்த நீச்சபங்க ராஜயோகத்தின் அடிப்படையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில அதிக அளவு நல்ல முன்னேற்றங்கள் என்பது இந்த மே மாதத்தில் நிச்சயம் இருக்கிறது. அதே சமயம் உங்களை சுற்றி இந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஒதுங்கி நிற்பார்கள். இந்த புதனானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி. இந்த 9ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் ஆகி அவர் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால அப்பா வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவு
உறவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தில் ஏற்படும். சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த மாசத்துல நீங்க நிறைய தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா செய்வீங்க. அதே நேரத்துல ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் மற்றவர்களுடைய படிப்புக்காக உதவி செய்வதற்கு நீங்கள் முன் வருவீர்கள். அடுத்து எந்த கிரகம் இந்த மே மாசத்துல உங்களுக்கு நன்மை செய்வார்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் சனி உங்களுக்கு நற்பலன்களை செய்வார். ஏன்னா சனி 7வது சனியிலிருந்து விலகி சகாயஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நிச்சயம் அவர் செய்கின்ற எல்லா செயல்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தருவார். அதோட இந்த சனி பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வையின் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தருவார். இந்த சனி பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸை ஏற்படுத்தி தருவார். காதல்ல சக்சஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணத்தையும் ஏற்படுத்தி தருவார். அதோட பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விலக்கி அவர்களுக்கு பூர்வீக சொத்தை கிடைப்பதற்கு வழிவகை செய்வார். சனியினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விழுவதனால வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிப்பதன் மூலமும் உங்களுக்கு வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகமும் இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாசத்துல மகர ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அதனால இந்த மாசத்துல ரொம்ப பெரிய அளவுக்கான முதலீடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதத்தில் இறங்கக்கூடாது. அதோட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது வந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும். ஆனா அது பெரிதான அளவுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களை பாதிக்காது. நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நிச்சயம் அனுசரிச்சு போகணும். அதே நேரத்துல பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த மாசத்துல தொழில் எதுவுமே அப்படி பண்ணக்கூடாது. நீங்க தொழில் பண்றதா இருந்தானா நீங்க தனியா ஓனா பண்ணணும். அப்பதான் நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணீங்கன்னா நிச்சயம் அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்லை என்றால் அனுசரித்து போக வேண்டும். அடுத்து ராகு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல நீங்க பேசுற பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும். எதையுமே பாத்தீங்கன்னா படபடன் வேகமா பேசிடக்கூடாது. ஏன்னா நீங்க பேசிட்டீங்கன்னா திரும்ப அதன் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க பேசுற பேச்சுக்கள்ல மட்டும் குடும்பத்துல கவனமா இருக்கணும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் என்பது வந்து போகும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு நிச்சயம் உங்களை பாதிக்காது. அப்புறம் அஷ்டமாதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். அதோட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதோட தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். குருவினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால ஆன்மீக எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு நிம்மதியான உறக்கமும் இந்த மாதத்தில் ஏற்படும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.